வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வருகிற நாட்களில் தமிழகத்தில் கனமழை பெய்யுமா அல்லது மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்குமா என்பது குறித்தும் மிக தெளிவாக பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவதான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 15ஆம் தேதி என்றும், அதன் பிறகு மாத இறுதியிலும் மீண்டும் ஒரு தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டு வருது. இதை பத்தி நம்ம அறிவிக்காம கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த மாதத்திலிருந்து நம்ம சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி ஒரு தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாத இறுதியில் கணிசமான நமக்கு மழை வாய்ப்புகள் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். அதே போலதான் நமக்கு இப்போ மழை பொழியினுடைய தீவிரத்துக்குள்ள நம்ம போகிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவாக இருந்திருக்கலாம், அல்லது வெயில் மட்டுமே இருந்திருக்கலாம், மழையே இல்லாம கூட போயிருக்கலாங்க. ஆனா இனி வருகிற நாட்கள் ஒரு தீவிர மழை பொழிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இனி எந்தெந்த தேதிகள்ல இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் வரும், எந்தெந்த நாட்களுக்கு மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்றோம். நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. இனி வரப்போகிற எல்லா நாட்களுமே நமக்கு ஒரு மழை பொழிவாக, மழையினுடைய ஒரு தீவிர நிகழ்வாகவே நம்ம பார்க்கிறோம். இனி எந்தெந்த தேதிகள்ல மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. அப்போதான் அந்தந்த நாட்கள்ல நம்ம உஷாராக இருக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. பூமத்திய ரேகைக்கு அருகே இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் தென்கிழக்கு வங்கக்கடல் மீது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறதன் காரணமாகவும், அதே போல நமக்கு எதனால மழை பொழிவுகள், ஏன் இப்போ திடீர்னு மழை பொழிவுகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரமாக இந்த மேலடுக்கு சுழற்சி பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். சுழற்சி உருவாகும், அதுக்கப்புறம் பெரிதளவுல வலு பெறாம போயிடும். ஆனா இந்த முறை இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் வலுவடைவதன் காரணமாக பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இத்தனை நாட்கள் நமக்கு சுழற்சிகள் இருந்தாலுமே கூட அது வலுவடையாம போயிடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சுழற்சி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுவடைகிறதுனால ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகிறதுக்கான, மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. சரி, இது மாறுனா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது தென் தமிழகத்தில் கணிசமான நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். முதல் கட்டமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடங்களிலும் 100% மழை பொழிவு பெய்யாது. அதனால புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண தாழ்வு பகுதி தான். இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தான். பிப்ரவரி 15ல உருவாகிறது. அப்போ இந்த தாழ்வு பகுதியினால நமக்கு கணிசமாக மிதமானதுலேருந்து கனமழை தான் நமக்கு எதிர்பார்க்க முடியும். தென் தமிழ்நாட்டில் பெரிதளவுல வெள்ளப்பெருக்கோ இல்லை ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவுலாம் கிடையாது. ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் கண்டிப்பா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் நிச்சயமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்போ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை பெய்யக்கூடியதாக தான் இருக்குமே தவிர, நாள் முழுவதும் கனமழை, வரலாறு காணாத மழைக்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு ஒரு கணிசமான ஒரு மழை பொழிவை தருமே தவிர, 1970களில் வந்த மாதிரி 80களில் வந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது போன்ற ஒரு கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி. ஒரு மேக கூட்டங்களை மட்டுமே இது நமக்கு கொடுக்கும். காற்றுடைய பாதிப்புகள் கூட நமக்கு பெரிதளவில் இந்த பிப்ரவரி 15 முதல் 20 தேதிகள் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனா அதே நிலைமை பிப்ரவரி 20லிருந்து 28 வரைக்கும் இன்னொரு கால சூழ்நிலை ஒன்று மாறுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள். ஏன்னா இங்க பிப்ரவரி 20 வரைக்கும் பெரிதளவுல நமக்கு மழை இருக்காது. எங்க வட தமிழக கடலோரத்திலும் டெல்டா பகுதிகளில் பிப்ரவரி 20 வரைக்கும் பெருசா ஒன்றும் மழையை பார்க்க முடியாது. என்னமோ மழைன்னு சொன்னாங்க, ஆனா ஒண்ணுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தேதிகள் பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு தேதிகள் பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். ஏன் இந்த நாட்களை உங்களுக்கு குறிப்பா நம்ம குறித்து சொல்றோம் அப்படின்னா,
வங்கக்கடலில் வரக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 15 ஒன்று தாழ்வு பகுதியாக உருவாகினாலும் அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த ஒரு நிகழ்வுகளும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வுகள் சற்றே வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு புயல் சின்னமாக கூட உருவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இலங்கை பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அங்கு மிகப்பெரிய நிலச்சரிவுகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக பிப்ரவரி மாத இறுதியில் தான் மழை வாய்ப்புகள் கணிசமாக எதிர்பார்க்க முடியுமே தவிர இன்னைக்கே எங்களுக்கு மழை வரணும் அல்லது நாளைய தினங்கள் அடுத்த 3 நாட்கள்ல மழை வரணும்னா கண்டிப்பா மழை வராது. நீங்க நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அதனால எப்பொழுது மழை வரும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டாவிலும் நமக்கு மாத இறுதியில பிப்ரவரி மாத முடிய தருவாயில நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கணிசமாக எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த கோடை காலம் மார்ச் மாதத்திலிருந்து இந்த வருஷம் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த கோடை வெயில், இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்பதாக ஒரு கடுமையான மழை பொழிவு நமக்கு வந்த பிறகுதான் இந்த வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. அதனால பனிப்பொழிவும் சீக்கிரமா நமக்கு முடிவுக்கு வரப்போகுது. எப்போ நமக்கு ஒரு மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிக்குதோ பனிப்பொழிவுக்கு ஒரு முடிவு கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால மார்ச் மாதம் தொடங்கியதுக்கு அப்புறம் பனிப்பொழிவுலாம் அதிகமா நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். வெயிலின் தாக்கம் இப்பவே உள் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல 33 டிகிரி செல்சியஸ் பதிவாகிட்டு இருக்கு. அதனால வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்கும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காணப்படும். வெயிலின் தாக்கம் பகல்ல இப்பவே ரொம்ப தீவிரமா காமிச்சிக்கிட்டு இருக்கு. 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயாச்சு. வருகிற நாட்கள்ல அதற்கு மேலேயும் வெப்பநிலை பதிவாகும். ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகள், மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால நாளைய தினத்தில் தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு வான மேகமூட்டமாக அவ்வப்போது மழை வந்தாலுமே கூட நம்ம மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துல கடுமையான வெயில் வருவதற்கு முன்பதாக ஒரு தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு மழையை பார்த்த பிறகுதான் இந்த கோடை காலத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். அதனால உள் மாவட்டங்கள்ல இப்போதைக்கு நமக்கு மழை வாய்ப்பு குறைவா இருந்தாலும் மாத இறுதியில உங்களுக்கு மழை தீவிரமாகுமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல அறிவிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக கடலோர பகுதி இப்போ நமக்கு சிக்கி இருக்கிறது உள் மாவட்ட பகுதிகள். ஏன் உள் மாவட்ட பகுதிகளுக்கு சந்தேகத்தில் இருக்குன்னா, தாழ்வு பகுதி தமிழகத்துல கரையை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் மட்டுமே உள் மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கான்னு நமக்கு தெரியும். ஏன்னா கடலோர பகுதிகளே இப்போ உருவாகிற தாழ்வு பகுதியில கடல் பகுதியிலே கரைஞ்சு போச்சுன்னா கடலோர மாவட்டத்திற்கே நமக்கு மழை வராது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உள் மாவட்டங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மழை வருமா என்பது குறித்து வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் நம்ம சேனல்ல. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்கள்ல நமக்கு பனிப்பொழிவாகவும் சில இடங்கள்ல நமக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும். மற்றபடி தீவிர கனமழைங்கிறது இப்போ எதிர்பார்க்க முடியாது. தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்கு. அப்போதான் நமக்கு கடுமையான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.